இந்த காய் வந்து என்ன காய்ன்னு உங்களுக்கே தெரியும். கொய்யாக்காய். கொய்யாக்காயில ஏராளமான வகைகள் இருக்கு. கொய்யா மரம் எல்லாமே நமக்கு வந்து அதிக பயன் தரக்கூடியது தான். ஆனா, இந்த கொய்யாவோட மதிப்பு தெரியாம, அதோடைய மருத்துவம் தெரியாம, இங்க வந்து பராமரிப்பு இல்லாம இருக்கு. நல்லா தான் இருக்கு. ஆனா, கொடிகள்லாம் அதிகம் சுற்றி இது கொஞ்சம் சேதமடைஞ்சிருக்கு பாருங்க. இந்த கொய்யா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாட்டு கொய்யா. மிக பழமையான கொய்யா. அதிகமான பயன் தரக்கூடியது. இந்த கொய்யாக்கள்ல வந்து ஏராளமான சத்துக்கள் அடங்கியிருக்கு. அதிகமான மருத்துவ குணங்கள் கொண்டது. நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இது வந்து நாட்டு கொய்யா ரொம்ப பழமையான கொய்யா அப்படின்னா, மற்ற பழங்கள்லாம் நமக்கு வந்து இந்த நாட்டு கொய்யாவில விட அதிகமா இருக்கும். ஆனா இந்த கொய்யா பழம் சிறிய அளவுல தான் இருக்கும் பாருங்க. இதான் நாட்டு கொய்யா பாருங்க. பார்க்கீங்களா? இதான் நாட்டு கொய்யா. அதனால அந்த பதிவு பாருங்க அவ்வளோ அற்புதமா இருக்கும். இந்த நாட்டு கொய்யா மாரி ஒரு அற்புதமான ஒரு மருந்து வேற எதுவுமே இல்ல. அவ்வளோ அற்புதமானது. எண்ணற்ற பயன்கள் இருக்கு. அவ்வளோ பயன்கள் இருக்கு. இதோடைய மதிப்பை தெரிஞ்சுக்கிட்டா தான் அதோடைய மதிப்பை நாம ஒரு உணர முடியும். பாருங்க எவ்வளோ பழங்கள் இருக்குன்னு. சரி, இது நாட்டு கொய்யான்னு எப்படி நீ சொல்லுத அப்படின்னா, இது வந்து ஒரு சிகப்பு கொய்யா. சிகப்பு கொய்யா இருக்கு, வெள்ளை இருக்கு. பாருங்க, இந்த பாருங்க. சிவப்பாக இருக்குது பாருங்க. இது நான் காட்டுத்தேன் நான். இங்க பாருங்க. இங்க பாருங்க. இங்க பாருங்க. பாத்தீங்களா? பாத்தீங்களா? பழங்களை வந்து சாப்பிட்ருக்கு. குருவி இந்த மாதிரி அணில் இதெல்லாம் வந்து சாப்பிடுமோல்ல. அதனால இது வந்து சிவப்பு கொய்யான்னு சொல்லி நான் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா இதை இதுக்கு முன்னால் ஒரு தடவை பார்த்தேன் நான். சரி கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு வந்து நான் வேகமாக போயிட்டேன். ஆனால் இன்னைக்கு தான் அதை பார்த்தேன் நான். இது வந்து நாட்டு கொய்யா பாருங்க. எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. பாருங்க இதுக்கு மேலே இயற்கையில் ஒரு என்ன இருக்கு பாருங்க. இதை சாப்பிட வேண்டாம். இதை காணது காட்சி நமக்கு வந்து கொடுத்து வச்சிருக்கணும் பாருங்க. அதனால தான் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய வீடியோவை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் இருந்துட்டேன். பாருங்க இது வந்து அதிகமா பூக்கும். அதிகமா கொத்து கொத்தா காய் காய்க்கும். அவ்வளோ காய் இருக்கு பாருங்க. பூக்களை பாருங்க எவ்வளோ அற்புதமா இருக்கு பாருங்க. கண்கொள்ளா காட்சியா இருக்கும் இது. பாருங்க பாருங்க. அதனால தான் நான் சொல்லுவேன், நமக்கு தேவையான பொருட்களை வந்து நாமளே பாதுகாக்கணும். அப்படி பாதுகாத்தாதான் நமக்கு அதோடைய பயன்கள் வந்து தெரியும். கொத்து கொத்தாதான் காய்க்கும் இதோடைய காய்கள். பாருங்க பூக்களை பாருங்க. பிஞ்சியை பாருங்க. பிஞ்சியை பாருங்க. கொத்து கொத்தா காய்க்கும். எண்ணற்ற பயன்கள் இருக்கு. இந்த விதை கிடைச்சா நீங்க வந்து வீட்டில் வந்து பாதுகாத்து வளங்க. அதிகமா நாம வந்து இந்த நாட்டு வகைகளை நாம வந்து கொண்டு வரணும். நாட்டு வகைகள் வந்து அதிகமா வந்து அழிஞ்சிருச்சு. நம்ம தலைவர் நம்மாழ்வாரே சொல்லியிருக்காரு. நாட்டு வகைகள் வந்து அதிகம் வந்து அழிஞ்சிருச்சு. நாட்டு வகைகள் இருந்தாதான் நாம வந்து நலமுடன் வாழலாம், நல்லா வாழலாம். அதனாலதான் தலைவர் வந்து அவ்வளோ வந்து அவர் வந்து போராடினாரு. நம்ம எல்லாரும் நல்ல முறையில இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அவருடைய அர்ப்பணிப்புங்கிறது இயற்கைக்கு வந்து அதிகம், நமக்கும் அதிகம். அதனால அவரை நாம் வந்து நினைப்போம், வணங்குவோம், போற்றுவோம். நன்றி.